ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்ஸ் மெத்தட் MA 3-5-1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து Chi-square டெஸ்ட், Z டெஸ்ட் அண்ட் F டெஸ்ட் வந்து பார்த்துக்கணும். இதில் மெயினாக வந்து 5% லெவல் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்க கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாடலில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூனிட்டில் 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன் அண்ட் லாட்டின் ஸ்கொயர் டிசைன் வந்து பார்த்துக்கணும். இதில் வந்து லாட்டின் ஸ்கொயர் டிசைன் வந்து எல்லா கொஷின்லையும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். ஸோ 1 வே 2 வேல வந்து பார்த்தீங்கன்னா 5% லெவல், 1% லெவல் அண்ட் 0.01% லெவல் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பவர் மெத்தட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அண்ட் தென் காஸ் சீடல் மெத்தட் அண்ட் காஸ் ஜோர்டன்லேருந்து இது ரெண்டுத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அண்ட் தென் ஐட்ரேட்டிவ் மெத்தட் இந்த மெத்தட்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து வரலாம். இதில் வந்து நம்ம சொல்லியிருக்க ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதாவது பவர் மெத்தட் அப்படின்னா அதோட நீங்கள் எப்படி அந்த சம்மு வந்து இருக்குன்னு பார்த்துட்டு அதோட சாம்பிள் சம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா அதோட நீங்கள் வந்து ஓனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4. யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் டிவைட் அண்ட் டிஃப்ரென்ஸ், நியூட்டன் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அண்ட் சிம்சன்ஸ் 1/3 ரூல் அண்ட் தென் லெக்ரான்ஜிஸ் மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துடும். அண்ட் தென் நியூட்டன் டிவைட் அண்ட் டிஃப்ரென்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? தென் லெக்ரான்ஜிஸ் மெத்தட் அண்ட் சிம்சன்ஸ் 1/3லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து அதாவது ஆப்ஷனல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 and 2 ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் கவர் பண்ணியிருந்தால் தான் உங்களால் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 5th யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷுவராக வந்து ஆர்கே மெத்தட், ரங்கேகுட்டா மெத்தட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் அந்த சம்ஸோட ஃபார்முலாஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஓனாக சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸில் வந்து டவுட் வராமல் கிளியராக உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் ஆன்சர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஓனாக வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரியஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துடும். அண்ட் தென் யூலர் மெத்தட் அண்ட் மில்லினஸ் மெத்தட்லேருந்து வந்து உங்களுக்கு இது ரெண்டுத்தில் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆர்கே மெத்தட் பார்த்துட்டு இந்த யூலர் மெத்தட், மில்லினஸ் மெத்தட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லர் சீரியஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க 4 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.